ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு சில முக்கியமான அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வங்கிகளில் நகைக்கடன் அடகு வைக்க போகிறீங்களா, 5000 ரூபாய் இழப்பீடு தொகை பற்றி சில தகவல்களையும், நகைக்கடனை இப்போ வச்சிங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலாக நம்ம பார்க்கலாம். மேலும் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி, யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறத்துக்கு தகுதியான நபர்கள், 2026 நகைக்கடன் தள்ளுபடி அள்ளி வழங்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 45,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி அரசு பார்த்திங்கன்னா வெளியிடுவதற்கு ரெடியாக இருக்குது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி எல்லாமே பார்த்திங்கன்னா 5/3/2026 முதல் உங்கள் வங்கிகளில் நீங்கள் நகைக்கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா பட்டியல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பட்டியலில் இருக்கிற நபர்களுக்கு உடனடியாக மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் தள்ளுபடியை அறிவிக்கிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அடுத்தடுத்து தமிழக நடுத்தர குடும்பங்களின் சேமிப்பு இக்கட்டான சூழலில் கை கொடுக்கும் உற்ற நண்பராகவும் என்றும் திகழும் நகைகள் மட்டுமே. அவசர தேவைக்காக யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வீடு இறக்கும் நகைகள் வங்கிகள் அடகு வைத்து உடனடியாக நிதி தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, திருமணம் அல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கு எவ்வித கடனுமே இல்லாமல் நகை கடன் உடனடியாக பெற்று இதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த நகை கடன்கள் எல்லாமே கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருந்தா இனி தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. புதிய கடன் தள்ளுபடி அறிவிப்புறமா இப்போ நீங்கள் நகை கடன் வாங்கலாமா, நிறைய பேருடைய ஒரு சில சந்தேகங்களுக்கு என்ன அப்படின்றத பற்றி நான் ஒரு கிளாரிட்டியாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வச்சா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா, இதற்கு தான் இப்போ ஒரு பதில். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் தேதிகள் எல்லாமே விரைவில் அறிவிக்க இருக்காங்க. தேர்தல் தேதிகள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அறிவிக்க போகிறதுனால மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய நகைகளை உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகபட்ச டெட்லைன் மார்ச் 31ன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலாண்டு முடியறதுக்கு மார்ச் 31 அப்படின்றத டெட்லைனை வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன், அதாவது 5 சவரனுக்கு 40 கிராமுக்குள்ளே நீங்கள் நகைக்கடனை வச்சுக்கோங்க. அதுக்கு இல்லைன்னா ஒரு 3 சவரன், ஓகேங்களா. இந்த மாதிரி 5 சவரன் இல்லை 3 சவரனுக்குள்ளே நகைக்கடனை அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வச்சு கடன் பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளோ கடன் கொடுப்பாங்க அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் நகைக்கடனை பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ அப்படி பெற்றுக்கொள்கிறப்ப அதனுடைய தள்ளுபடி உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அரசு தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடிகள் எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் நகைக்கடன் தள்ளுபடி எல்லாமே வழங்க ரெடியாக இருக்குது அரசு. ஸோ தமிழக அரசு தேர்தல் காலம் அப்படின்றதுனால தமிழக அரசு வந்தாலும் சரி, வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு இனி வந்தாலும் சரி, ஆனால் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இனி மாறாது, மாறவும் விடமாட்டாங்க. கண்டிப்பாக எல்லா கட்சிகளிலுமே இந்த வாக்குறுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வாக்குறுதி. தேர்தல் காலத்தில் அனைத்து கட்சிகளுமே நகைக்கடன் தள்ளுபடியை போட்டி போட்டுக்கொண்டு அறிவிக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி உடனடியாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் முதற்கட்டமாக கூட்டுறவு வங்கிகளை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடியை பெறத்துக்கு இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிற மக்கள் நகைகளை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். மேலே ஏதாவது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியலை அரசு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை விரைவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பொறுத்து நாம் பார்க்கலாம். இதற்குண்டான பெரிய அப்டேட் வர இருக்குது, பொறுத்து நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.